கடவுளர் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கு. மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனா சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும் போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்ல போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகு, கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்தில் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய. நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தாலேயானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால
தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனால் மொத்தத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இது அதிகமான பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய, இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமான காலம். இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் ஆட்சி பெற்ற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற குரு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா 2026 பிறக்கும்பொழுது ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால சற்று மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வரக்கூடிய காலங்கள் இந்த 2026 மிகப்பெரிய பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார போகிறார். அதாவது சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சனி போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அபரிமிதமான லாபம் இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மூத்த சகோதரிகளோட ஒரு இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு, டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார். எப்போது? 5ஆம் மாதம் அன்றைக்கி போகிறார். 5ஆம் மாதம் அப்போ போகும்பொழுது பார்த்தலையானால் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மே மாதத்திற்கு மேலே உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. என்ன சார், 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருவினுடைய பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் தனித்து இருக்கிறதும், அது தவிர 11ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறதும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது மறைந்திருக்கிறதுனால வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று தொல்லைகளை, உங்களுடைய சுகத்திற்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடும். ஏன்னா இடம் மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும்
உங்களுடைய படிப்பிலும் சற்று தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தலையானால் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வரார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வருஷத்தில் 5ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 9ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குருவே பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் உங்களை சூழ்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் தொழிலில் அதிக லாபம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 11ஆம் அதிபதியான குருவின் மூலியமாக 10ஆம் அதிபதியான சனியை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுவும் இது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியே போய் உட்கார்றது உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை தொழில் மூலியமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். முதல் 6 மாத காலங்கள் பார்த்தேலையானால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எல்லாவற்றையும் பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் மாற்றம், அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தொழிலில் இருக்கவங்க, கவிதை தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம். 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, வேலைகள் செய்யக்கூடிய, வேலையின் மூலியம் லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷம் மிகப்பெரிய பொன்னான காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கோ, மகாலட்சுமி கோவிலுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுத்துட்டு வாங்கோ. பால் அபிஷேகத்துக்கோ, இந்த பால் திருமஞ்சனத்துக்கோ கொடுத்துட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். வெள்ளை பட்டு ஆடை தானம் கொடுங்க இந்த வருஷம். அது கோவில்லையோ, கோவில் அர்ச்சகருக்கோ பட்டு துணியில் வஸ்திரம் தானம் கொடுங்க. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் குவிக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.